சுபு தொழுதோன்னு ஒரு ரொம்ப மனதை உழுக்குகிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது. நம்ம தொண்டியை சேர்ந்த ஒரு பையன் பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி பெருநாள் இரவு விடிந்தால் பெருநாள் எல்லாரும் இன்றைக்கு புத்தாடை போட்டு இங்கே சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த இறந்து போன பையனுடைய வாப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல பிள்ளையை இழந்து இதயமெல்லாம் முழுங்கி போய் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே பல இளைஞர்கள் நாம் இருக்கிறோம். நமக்கு ஜாலி, பெருநாள் இரவு என்பது நமக்கு ஜாலி, சந்தோஷம். என் இஷ்டத்துக்கு மை லைஃப் மை ரூல். என் லைஃப் நான் போட்டதுதான் அதுக்கான ரூல். நான் என்ன விதியை அமைச்சிருக்கிறேன் அந்த விதிப்படிதான் நான் நடப்பேன். பாப்பா சொல்றாரா கேட்க முடியாது, அம்மா சொல்றாங்களா கேட்க முடியாது, ஜமாத்தார்கள் சொல்றாங்களா கேட்க முடியாது. ஜாலியா தான் இருப்பேன். நீங்க நடக்கலாம். உங்களுக்கு ஏற்படுகிற விபரீதத்தால் எத்தனையோ பல மக்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதை மனதில் ஏந்திக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை ஜாலியா இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை அல்ல. வறுமை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது என்பதை பார்க்கும் போது, அதை கேட்கும் போது பெருநாள் மாதிரியே இருக்காது. எனவே அன்பு சகோதரர்கள், இளைஞர்கள், வரக்கூடிய காலங்களில் இதை ஒரு படிப்பினையாக எடுத்து செயல்படுங்க. தாய் தந்தையர்களுக்கு மனது நோகாதபடி அவர்களுக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்துடாம நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வது அல்லாஹ் நமக்கு செய்கிற மிகப்பெரிய பாக்கியம். அதை மனதிலே ஏந்து கொண்டு இறந்த அந்த பையன் 9வது தான் படிக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசுக்கு வலியை தரக்கூடிய வேதனை. எங்களுடைய குடும்பத்துல உடன் பிறந்த என்னுடைய சகோதரனையே நான் இது போன்ற விபத்துல இழந்திருக்கிறேன். வெறும் 20 வயசு 22 வயசுல மரணிச்சா. அது மாதிரியே இந்த பையனும் என்ன செஞ்சிருக்கிறான், மரணத்தை தழுவி இருக்கிறான். அந்த பையனுக்காக வேண்டி அதிகமாக மனமுருகி நீங்க துவா செய்யுங்க.